அன்பின் பரலோக பிதாவே, எங்களால் ஒன்றும் கூடாதப்பா. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் பலவீனர்கள், நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். இருந்தும் எங்களையும் நீர் நேசித்து எங்கள் மேலும் நீர் கண் வைத்து எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு துணையாய் நிற்கிறவரே, நாங்கள் இந்த நேரத்தில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படி ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். நாங்கள் முகத்தை பார்க்கிறோம். நீர் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். ஒரு விசை கிருபையாக இறங்கி உம்முடைய மக்களை தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக, எல்லா எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை வாய்க்க செய்வீராக. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு விளக்கி தரும்படி ஜபிக்கிறோம். அதை புரிந்து கொள்ளவும், அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 24வது வசனம். 22ஆம் சங்கீதம் 24வது வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அருமையானவர்களே, இந்த லெந்த நாட்களில் தொடர்ந்து தாவீதின் பார்வையிலே கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அருமையான இந்த நேரத்திலும் இந்த தாவீது கர்த்தரை எப்படி பார்க்கிறான் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே பார்க்கும்போது, இந்த நாளில் நாம் தியானிக்கிற இந்த தியானத்திற்கான தலைப்பு, கர்த்தர் என் உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாதவர். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் நிறைய சூழ்நிலைகளிலே உபத்திரவப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், குறைவுபட்டு இருக்கிறோம், பலவீனப்பட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் மற்றவர்கள் நம்மை விரும்புகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் பணம் இருந்தால் நிறைய உறவுகள் இருக்கிறது. பணம் இல்லாமல் போனால் உறவுகள் கூட தூரமாகி விடுகிறார்கள். சுகம் இருந்தால் நம்ம இடத்துல பேசுகிறாங்க, சுகம் இல்லைன்னா நம்ம விட்டு விலகி நிற்கிறாங்க. நம்ம எல்லாம் நிறைவாக இருக்கும்போது நம்மை தேடி வருகிறார்கள், நாம் குறைவுபடும் போது நம்மை விட்டு ஒதுங்கி போகிறார்கள். அப்போ இந்த உலகம் எப்படி ஒரு மனிதனை பார்க்கிறதுன்னா, அவன் நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், சிறந்தவனாக இருக்கணும், பணமுள்ளவனாக இருக்கணும், பதவி உள்ளவனாக இருக்கணும், அப்புறம் அதிகாரத்தில் இருக்கிறவனாக இருக்கணும். இப்படி இருந்தால் அவங்களிடத்துல ரொம்ப அன்பாக பேசுவாங்க. ஆனால் அப்படி இல்லைன்னா உடனே என்ன ஆகுது அப்படின்னா, நம்மை ஒரு சில நேரங்களில் பார்த்தும் பார்க்காமல் போகிற ஆட்கள் உண்டு, முகத்தை திருப்பிக்கிட்டு போகிற ஆட்கள் உண்டு, நம்மை விட்டு தூரமாய் நிற்கிற ஆட்கள் உண்டு. இந்த சூழ்நிலையிலெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறுமையான வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் அருமையாக சொல்கிறான், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன பண்ணல, அற்பமாக எண்ணவில்லை. அதை இன்னும் சொல்ல போனால் அதை அவர் பொருட்படுத்தாமல் விடவில்லை இல்லையா? அற்பமாய் எண்ணுதல் அப்படின்னா அலட்சியம் பண்ணுதல், பொருட்படுத்தாமல் போவது. ஒரு சில நேரங்களில் நம்மளை கணக்கில் எடுக்க மாட்டாங்க.
எல்லாரையும் விசேஷமாக பார்த்து பேசுவாங்க, நம்மளை கணக்கில் எடுக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட பேசுவாங்கன்னு நினச்சி நம்ம நின்னா அவங்க பாட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அற்பமாக எண்ணுதல், அலட்சியம் பண்ணுதல், பொருட்படுத்தாமல் போகுதல். அவன் சங்கீதக்காரன் சொல்றான், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாகவும் பொருட்படுத்தாமலும் உதாசீனப்படுத்திட்டும் அலட்சியப்படுத்திட்டும் போறவர் இல்லை. முதல்ல. ரெண்டாவது சொல்ற அருவருக்காதவர் என்று சொல்லுகிறான். அது என்ன? வெறுத்தல், இகழுதல் அப்படின்ற வார்த்தை அதுக்கு பொருந்துகிறது. வெறுக்காமலும் இகழாமலும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய, அதாவது நம்முடைய உபத்திரவங்களை பார்த்து ஒரு சில நேரங்களில் வெறுக்கிறாங்க, ஒரு சில நேரங்களில் நம்மளை இகழுகிறார்கள். இப்படி ஆண்டவர் நமக்கு செய்வதில்லை. அப்ப முதல்ல அவர் அற்பமாய் எண்ணாதவர், ரெண்டாவது அருவருக்காதவர், மூன்றாவது தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்காதவர். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது, என்னை அவர் இன்னும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் மேல ஆண்டவர் தம்முடைய கண்களை வைத்திருக்கிறார். அவர் முகத்தை மறைக்காமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு ஆண்டவர் பதில் தருகிறவராகவும் இருக்கிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கிறார். எந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, உபத்திரவங்களின் மத்தியில். ஒரு விளக்கம் இப்படி சொல்லுது, ஒருவேளை அது சவுலுக்கு பயந்தவன் ஓடின பொழுது அவனோடு இருந்தவர்கள் அவனை அற்பமாய் நினைத்த சூழ்நிலையில அவன் இதை எழுதியிருக்கலாம், அல்லது நெருக்கங்களின் மத்தியில் அவன் இருந்த பொழுது இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் புலம்பலோடு ஆரம்பித்த இந்த சங்கீதம் கடைசியில முடியும் போது சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்கிறதுலே முடிகிறது. இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய மாற்றம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம் அல்லது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை வேதனை நிறைந்ததாக, தோல்வி நிறைந்ததாக, ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கேட்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், இந்த தாவீது நமக்கு கற்றுத்தர்றாரு, எனக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது, ஆனால் என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் எனக்கு நன்மை செய்தார் என்று கர்த்தரை புகழுகிறதாக இந்த சங்கீதம் முடிகிறது. ஆகவே இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 1-10 வசனங்களை பார்க்கும்போது அவனுக்கு ஏற்பட்ட நிந்தனைகளை அவன் அங்கே சொல்லுகிறான். 11-18 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இது அவனுக்கு இருந்த சூழ்நிலைகளை சொல்லுகிறது. அதே நேரம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்தும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிற ஒரு பகுதியாக 11-18 வரைக்கும் காணப்படுகிறது. 19-21 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது போல அந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. 22-30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வெற்றியின் கீதமாக அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, தாவீது இங்கே ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். இதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். என் உபத்திரவத்தை ஆண்டவர் என்னவாய் எடுக்கவில்லை, அற்பமாக எண்ணவில்லை. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இதன் மத்தியில கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார் இதை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக 1, 2 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் சங்கீதக்காரன் சொல்றான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை இந்த தாவீது இங்கே பயன்படுத்துகிறதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது அதை அவர் பயன்படுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க அவர் சொல்றாரு, எனக்கு ஏன் நீங்க உதவி செய்யல. அடுத்தது சொல்றான், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை நீர் ஏன் கேளாமல் இருக்கிறீர் என்று அங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்திலே சொல்றான், என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், எனக்கு உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை என்று சொல்லுகிறான். நான் எப்பொழுது கூப்பிட்டாலும் நீர் எனக்கு பதில் தரல, அமைதியா இருக்கிறீங்க.
அதனால என்னுடைய மனம் என்ன பண்ணுகிறது? குழம்பி கொண்டிருக்கிறது, அமைதல் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகள் அல்லது நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் நாம் எப்படி இந்த தாவீதை போல இருக்கிறோம்னா, ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீங்க முதல்ல கேட்குறோம். ரெண்டாவது, நான் ஜெபிக்கிறேன், நான் கூப்பிடுறேன், நீங்கள் எனக்கு பதில் கொடுக்காம இருக்கிறீங்க. காலையில் கூப்பிட்டு ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பாருன்றாங்க, காலையில் கூப்பிட்டாலும் பதில் இல்லை, மத்தியானம் கூப்பிட்டாலும் பதில் இல்லை, இரவில் கூப்பிட்டாலும் பதில் இல்லை. அவன் சொல்லுகிறான், எனக்கு அமைதல் இல்லாமல் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, 4வது வசனத்தில் சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அப்போ தாவீது முதல்ல சொல்றான், எனக்கு நீங்க பதில் சொல்லலை, நான் கூப்பிடுறேன், எனக்கு அமைதல் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய முற்பிதாக்களை அவன் அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறான். இந்த தாவீது சொல்றார், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை விடுவித்தீர். நம்பினவர்களை விடுவிக்கிறவர். ரெண்டாவது சொல்றா, அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி அவர்கள் என்ன பண்ணல? வெட்கப்படல. அப்ப இந்த ரெண்டு வசனத்தையும் தாவீது அங்கே சொல்லிவிட்டு சொல்றாரு, ஏன் எனக்கு மட்டும் நீங்க பதில் தரல? என்னுடைய முற்பிதாக்களுக்கு பதில் கொடுத்தீரே, அவர்கள் உம்மை நம்பினார்கள், அவர்களை விடுவித்தீரே, அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களை நீர் தப்புவித்தீரே என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது தாவீது மட்டும் சொல்லல. நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா கிதியோனும் இந்த வார்த்தையை அங்கே சொல்லுகிறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் அங்கே 13வது வசனத்தில் கிதியோன் அங்கே அந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6:13. அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களுடனே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு. அப்போ இந்த இடத்துலையும் இந்த கிதியோன் கேட்கிறாரு, அன்றைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்தாரு, இன்றைக்கு ஏன் ஆண்டவர் எங்களுக்கு செய்யவில்லை? இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கேள்வி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. 79ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே இன்னொரு கேள்வியையும் சங்கீதக்காரன் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 79ஆம் சங்கீதம் 5வது வசனம் வாசிங்க. எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல எரியுமோ அப்படின்னு அங்கே கேட்கிறார். எதுவரைக்கும் கர்த்தாவே? இல்லை, எதுவரைக்கும் கர்த்தாவே? இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது பல நேரங்களில் இந்த கேள்வியை கேட்கிறோம், எதுவரைக்கும், ஏன் என்கிற இந்த கேள்வி. இதெல்லாம் வரும்போது இந்த கேள்விகளுக்கு நடுவில் தாவீதினுடைய ஒரு விசுவாச அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறார், அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது அவர் கேட்டருளினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும்போது, ஆண்டவர் நமக்கு பதில் தரவில்லை அல்லது ஆண்டவர் என்னை பார்க்கவில்லை என்று நாம் நினைப்போமானால், ஒரு வார்த்தையை நீங்களும் நானும் மனதின் ஆழத்தில் பதித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை அற்பமாய் எண்ணாதவர், என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. 6வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் ஏளனம் பண்ணினாலும் அவர் என்னை அற்பமாக எண்ண மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர்கள் ஏளனம் பண்ணினாலும் அவர் என்னை அற்பமாக எண்ண மாட்டார். இன்றைக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும்போது, நம்மை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏளனமாக பேசுவாங்க, ஏளனமாக பார்ப்பாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க ஒரு காரணத்தை கற்பிப்பார்கள். அது நமக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, அவைகளின் மத்தியில்
என்னை அற்பமாக எண்ணாத ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அவர் சொல்றார், நான் ஒரு புழு. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நான் பெரிய ஆளு, நான் ராஜா, நான் பலவான் என்று அவன் சொல்லல. அவனுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, நான் ஒரு புழுவை போல இருக்கிறேன். ஒருத்தர் இப்படி எழுதுறாரு, பலவீனமானது, எந்த நேரமும் ஆபத்துக்குள்ளாகிற ஒரு சின்ன ஒரு உயிரினம். அப்போ தாவீது தன்னை எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா, நான் ஒரு புழுவை போல இருக்கிற, எந்த நேரமும் எனக்கு ஆபத்து இருக்கிறது. அதே போல என் நிலை என்ன இல்லை, பலன் இல்லை, நான் மனுஷன் அல்ல, மனுஷரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் நம்மை புகழ நினைக்கிறோம், சரிதானா? எதுக்காக எதை விரும்புகிறோம் தெரியுமா? எதை செஞ்சாலும் நமக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, எங்களை யாராவது புகழணும். இன்னைக்கு அதுக்காகவே இன்னைக்கு இந்த உலகம் ஓடிட்டு இருக்குது. யாராவது என்ன புகழ மாட்டாங்களா? யாராவது என்ன நீ நல்லா செஞ்சிட்டீங்க அப்படின்னு எதையாவது சொல்ல மாட்டாங்களா? இல்ல, அப்படி புகழாம போயிட்டா நம்ம என்ன பண்றோம், மனம் முடிந்து போகிறோம். அடப்பயா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்றோம். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்றான், என்ன மனுஷனாவே மதிக்கல, நான் புழுவை போல இருக்கிறேன். அடுத்தது சொல்றான், ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவமதிக்கிறார்கள். அடுத்தது சொல்ற, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் என்ன கேலி பேசுறாங்கப்பா, எல்லாரும் என்ன கேலி பேசுறாங்க, பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. 8வது வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே இப்பொழுது அவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இங்கதான் பிரச்சனையே. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் எங்கேயோ ஒரு சூழ்நிலை, என்னைக்கோ ஒரு சூழ்நிலை இப்படி வரும். நம்ம பைபிளை தூக்கிட்டு போனிய உங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு கேட்பாங்க. உடனே நமக்கு அப்படியே சுருக்குன்னு குத்தம், நமக்கு ஆண்டவர் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை புதுக்கி. அப்படின்னா எப்படி? அப்படி பண்ணாங்கன்னா, ஐயோ என்னை என்ன அவமானப்படுத்துறாங்கன்னு பயப்படாதீங்க. அப்புறம் சொல்லுவாங்க, உனக்கு என்ன நன்மை நடந்துச்சு, நீ கர்த்தரை நம்பினிய, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டிய, ஜபம்னு ஓடினிய, என்ன பண்ணாரு ஆண்டவர் உனக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசமாய் ஒரு வார்த்தையை சொல்லணும். என்ன தெரியுமா? மனிதர்கள் என்னை அற்பமாய் எண்ணலாம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் ஒரு நாளும் அற்பமாக எண்ண மாட்டார். அல்லேலூயா. அன்னாள் உபத்திரவப்பட்டார், குழந்தை இல்லை. பெனினாளுக்கு வேத அறிஞர்கள் சொல்றாங்க 10 பிள்ளைகள் இருக்கிறது. அதனால தான் எல்கானா பேசும்போது சொல்றாரு, 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு விசேஷம் அல்லவான்றார். அப்ப 10 பிள்ளை அவங்களுக்கு இருக்குது. பெனினாளுக்கு, அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 10 பிள்ளையும் ட்ரெயின் மாதிரி அப்படியே வரும். பெனினாள் முன்னால் வருவாங்க, பக்கத்தில் இன்னொருத்தர் ஒன்றுமே இல்லாமல் தன்னந்தனியாக வரும். இந்த பெனினாள் அவளை பார்த்தேன், இதுக்கு வேற வேலை கிடையாது, இதுவும் கோயிலுக்கு வருது, இதுவும் ஜெபம் பண்ணுது, என்ன நடந்துச்சு உனக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்படியே அழுகையும் கண்ணீருமா உட்கார்ந்துருப்பாங்க. அப்பவும் அவள் விடலை. நல்லா கவனிங்க, தினந்தோறும் அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாள். பண்டிகைக்கு வந்தா சாப்பிடாம உட்காந்து என்னம்மா அழுதுட்டு இருக்கோம், அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனாலும் பைபிள் சொல்லுது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் ஒரு நாள் அற்பமாய் எண்ணல. அல்லேலூயா. மனுஷன் யார் தெரியுமா? காயத்துக்கு மேல காயம் குத்தி 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 நம்மை வேதனைப்படுத்துவான். ஆனா கர்த்தர் யார் தெரியுமா? என்னுடைய உபத்திரவத்தை பார்த்து அவர் என்னை அற்பமாய் எண்ணாதவர். மத்தேயின் சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்துல இதே சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்கிறது. வாசிங்க 43, 44.
தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட, பாருங்க, யாரு ஏதோ வெளியே இருக்கிறவன் நல்லவன் சொல்றான் அப்படின்னா பரவாயில்ல, அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டவன், என்ன வேதம் சொல்லுகிறது, அறையப்பட்ட கள்ளரும். மத்தேயு கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. லூக்கா ஒரு கள்ளனை நல்லவனா காமிக்கிறாரு. ஆனா இங்க ரெண்டு பேரையுமே மத்தேயு என்ன சொல்றாருன்னா, அவர்கள் ரெண்டு பேருமே அவரை என்ன செய்தார்களாம், நிந்தித்தார்கள். நல்லா கவனிங்க, ஒரு பாவம் அறியாத பரிசுத்தர் அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக தம்மைத்தாமே வெறுமையாக்கி இந்த உலகத்தில் கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக மரித்த பொழுது பாவத்தை எல்லாம், மனிதருடைய பாவத்தை எல்லாம் தன் மேல ஏற்றுக்கொண்டார். இப்போ ஒண்ணுமே இல்லாம சும்மா இருக்கிற அவங்க கேட்கிறாங்க, தேவன் மேல நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். சரி, அவங்க சொன்னாங்க, தப்பு பண்ணி குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களும் என்ன சொல்றாங்க தெரியுமா, அவர்களும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். இப்போ சொல்லுங்க, நம்மை விட பரிதாபமானவர் யாரு? உண்மைதானா? நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, எவ்வளோ நிந்தை அனுபவிக்கிறேன் தெரியுமா. ஏசாமி பக்கத்தில் இருந்தாருன்னா சொல்வார், அட போமா, எல்லா நிந்தையும் உங்ககிட்ட இருந்து நான் ஏற்றுக்கிட்டு சிலுவையில் தொங்கி மறிச்சேன், இன்னும் நீ எதுக்கு அதை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு. அல்லேலூயா. உண்மைதானா? என்னுடைய நிந்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னை இந்த உலகம் பழிக்கிற அத்தனை பழிப்பான வார்த்தைகளையும் இயேசு சிலுவையில தொங்கும் போது அதை அனுபவித்தார். அப்போ எனக்கு வேதம் திரும்பவும் ஒரு காரியத்தை சொல்லி தருகிறது. உலக மனிதர்கள் உன்னை அற்பமாய் நினைக்கலாம், கர்த்தர் உன்னை ஒரு நாள் அற்பமாக நினைக்கவில்லை. மூன்றாவது சொல்லுகிறது, சிறு வயது முதல் நீர் என் நம்பிக்கையாய் இருக்கிறீர், ஆகவே நீர் எனக்கு உதவி செய்வீர். அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, அடுத்தது 9வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். அல்லேலூயா. என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். நான் பிறந்ததே உம்மால தான், முதல்ல சொல்றான். ரெண்டாவது, நான் பிறந்ததிலிருந்து நான் நம்பி இருக்கிறது உண்மைதான். அடுத்தது சொல்றாரு, கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது உமது சார்பில் விழுந்த, நான் வெளியே உலகத்துல வந்ததிலிருந்து உங்க கரத்துல நான் இருக்கிறேன். மூன்றாவது சொல்றான், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, தாவீது சொல்லும்போது, ஆண்டவரே நான் இந்த உலகத்துல வந்ததே உம்மால தான் வந்தேன், ரெண்டாவது நான் சிறு வயது முதல் உம்மை நம்பி இருக்கிறேன், மூன்றாவது கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உங்க பாதுகாப்புல தான் விழுந்தேன், நாலாவது ஆண்டவரே என் தாயின் வயிற்றில் இருக்கிறது எப்பொழுதிலிருந்தே நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர். அப்படி இருக்கிற அந்த ஆண்டவர் அவன் சொல்றான் 11வது வசனத்துல, என்னை விட்டு தூரமாகாதேயும். சின்னதுல இருந்து நான் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன், நான் பிறந்ததே உம்மால தான் பிறந்தேன், பிறந்ததுல இருந்தே உங்க பாதுகாப்புல தான் இருக்கிறேன், நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர். அப்படி இருக்கிற நீர் என்ன பண்ணிடாதுங்க, என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டி இருக்கிறது, எனக்கு உதவி செய்ய வேற யாருமே கிடையாது. அருமையானவர்களே, தாவீதை போல ஒருவேளை நம்ம வாழ்க்கையில யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? ஒன்று தெரிஞ்சுங்க, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், அவர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கவே மாட்டார். நம்ம எப்போ கூப்பிட்டாலும் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை நம்மிலே வீச செய்கிற ஒரு கர்த்தர். இந்த தாவீது சொல்றாரு, ஐயா நான் பிறந்ததே உம்மால தான் பிறந்தேன், சிறு வயதிலிருந்தே உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், நான் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து உங்க சார்பில் தான் இருக்கிறேன், நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர், என்னை விட்டு தூரம் போயிடாதீங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை சொல்லி புலம்பின தாவீது 22வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு,
கர்த்தர் என்னை அவர் தம்முடைய முகத்தை எனக்கு அவர் மறைக்காமல் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற சூழ்நிலையில், ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்றீங்களா, அந்த பார்வையை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்புங்க. எப்போதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தம்முடைய முகத்தை மறைக்காத ஒரு கர்த்தர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. என்னுடைய தேவனாய், என்னுடைய நம்பிக்கையாய், என்னை பாதுகாக்கிறவராய், சிறு வயதிலிருந்து என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் இன்னும் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் அவர் என்னை விட்டு தூரம் போகிறவர் அல்ல. அல்லேலூயா. நமக்கு தெரியலாம் தூரம் போறவர மாதிரி. எம்மாவு சீஷர்கள் அவரோட பேசிட்டு தான் வந்தாங்க. அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். உடனே இவங்க கேட்குறாங்க, ஐயா சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுதும் போயிடுச்சு, எங்களோட தங்கி இருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்பவும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே யாருமே எனக்கு இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க, சகாயர் ஒருவரும் இல்லை, நீர் ஒருவர் தான், என் கூட இருங்க, கையை பிடிச்சி உட்கார வச்சிருங்க. அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தார்னா ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சத்துரு மிருகம் போல சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தர் என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. அதை தொடர்ந்து 12வது வசனம், 13, 14 வசனங்களை நீங்க பாருங்க. 11 சொல்லுது, என்னை விட்டு 12வது வசனம், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் காளைகள் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. ரெண்டாவது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்று சொல்றான். அது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசான் தேசம் என்பது மிக செழிப்பான இடம். அங்கே இந்த மிருகங்களுக்கு, மாடுகளுக்கு மேய்கிறதுக்கு பஞ்சமே இருக்காதான். அதனால அங்கே இருக்கிற இந்த மாடுகள் அல்லது எருதுகள் எப்படி இருக்குமா, ரொம்ப பலமுள்ளதாக இருக்குமா. அதை எப்படி சொல்றாங்கன்னா, அந்த பலத்தோடு கூட அது எப்படி இருக்குமா, செழிப்பான இல்லை. அடுத்தது பெருமை மிகுந்த, இவனுக்கு எதிராக எழும்பி இருக்கிற இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் போல இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, பலத்து இருக்கிறாங்க, செழிப்பா இருக்கிறாங்க, பெருமை நிறைந்தவர்களாக இருக்கிறார். அப்ப தாவீது சொல்றார், ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற இந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, காளைகளை போலவும் பாசான் தேசத்து பலத்த எருதுகள் போலவும். சரி, அதோட நிக்குதா அப்படின்னு பார்த்தா அடுத்தது சொல்றான், பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தாவீது சொல்றார், ஆண்டவரே என் சத்துரு சாதாரணமானவன் அல்ல, என்னை கொடூரமாக கொன்று போட வேண்டும் என்று என்னை நோக்கி வருகிற என் எதிரி என்று சொல்லுகிறான். கொடூரமான அழித்து போடும்படி வருகிற எதிரி. எனக்கு அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில நாம் பார்க்கும்போது அவன் சொல்றான், கொடூரமான மிருகங்கள் போல. சரிங்களா? 16வது வசனத்துல சொல்றான், நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்ம வீட்டில் வளர்க்குறோம் நாய்கள், சரியா? ஆனால் இந்த நாய்ங்க சாதாரணமானது அல்ல. 4 நாய் சேர்ந்துச்சுன்னா எப்பேற்பட்ட மிருகத்தையும் சாகடிச்சிடும். நம்ம பார்க்குறோம், சாதாரணமாக தான் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் அது 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 வேட்டையாடும் போது ஒரு 4 நாய் ஒன்றா நின்று வேட்டையாடுச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் திரும்பி, அதாவது நடுவில் இருக்கிற மிருகம், ஆடோ மாடோ ஏதாவது ஒன்று, அது எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அதுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற நாய் கடிக்கும். அது அந்த பக்கம் திரும்பின உடனே இந்த பக்கம் இருக்கிற நாய் கடிக்கும். எல்லா பக்கத்துலையும் சுற்றி 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 கடிக்கும், தப்பவே முடியாது. அப்போ சங்கீதக்காரன் சொல்றான், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில தான் தாவீது சொல்றான், எனக்கு 21வது வசனத்தில் அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் தெரியுமா, என்னை சிங்கங்களின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். அல்லேலூயா. அவன் அங்க ஒரு விசுவாச அறிக்கை பண்றான், ஆண்டவரே நான் சிங்கங்களின் நடுவில் இருக்கிறேன், சிங்கங்களின் வாய்க்கு என்னை ரட்சியும்,
நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். அருமையானவர்களே, இந்த சங்கீதக்காரனுடைய விசுவாச அறிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவரை, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிற சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்ய உம்முடைய வல்லமை பெரியது. அல்லேலூயா. எங்க இருக்கும்போது கேட்டாரா? காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது. காண்டாமிருகன்னு நம்மளை கொம்புல தூக்கி விளையாட்டை காமிச்சிட்டு இருக்கோம். என்ன பண்ணோம்? கண் மூடி கண்ணை திறக்கிறதுல குத்தி கிழிச்சிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது. அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு வேகமாக செயல்படுகிறவர் என்பதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த கொம்பில் இருக்கும்போது, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கடவுள் என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நம்ம பல நேரங்களில் ஒரு காரியத்தை மறந்துடுறோம். கடவுள் சில காரியங்களில் நம்மளை ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போவார். பார்த்துருக்குறீங்களா? அனுபவிச்சிருக்கிறீங்களா? நம்ம நம்பிக்கையெல்லாம் அற்று போகிறது போல இருக்கும். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிற சூழ்நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஆனால் விடமாட்டார். அந்த கடைசி தருணத்தில் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நான் நம்பி இருக்கிற கர்த்தர் என்னை எந்த நிலையிலும் இருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறான், முதல்ல ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ரெண்டாவது சொல்கிறான், மனிதர்கள் என்னை ஏளனம் பண்ணலாம், கர்த்தர் என்னை அற்பமாய் நினைக்க மாட்டார். மூன்றாவது சொல்கிறான், சிறுவயது முதல் என் நம்பிக்கையானவர், அவர் எனக்கு உதவி செய்வார். நான்காவது சொல்கிறான், சத்துரு மிருகம் போல சூழ்ந்தாலும் கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆகவே அவன் சொல்கிறான், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடும்போது தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவன் கூப்பிடுகையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? கேட்கிறவராகவும் இருக்கிறார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே கர்த்தரை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தர் என் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அவர் என்னை விடுவிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒருவேளை சங்கீதக்காரனை போல நீங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஏன் ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம்? ஆண்டவரே, நான் கூப்பிடுறேன், நீங்கள் பதில் தர மாட்டேங்கிறீங்க. என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீரே என்று புலம்பி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிதாக்கள் உம்மை நம்பினாங்க, அவங்கள விடுவிச்சிங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிட்டாங்க, அவங்கள நீ காப்பாற்றினீர். என்னை மாத்திரம் ஏன் கைவிட்டுட்டீங்க சொல்கிறீங்களா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன். ரெண்டாவது, அவன் சொல்கிறது போல எல்லாரும் நம்மளை ஏளனமாக பார்க்கலாம், கர்த்தர் நம்மை ஒரு நாளும் அற்பமாய் பார்க்கவே மாட்டார். அவர் நம்மை எப்போதும் மேன்மையாய் பார்க்கிறவர். அவர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானவன், நீ என் பார்வைக்கு அருமையானவன், நீ விசேஷமானவன். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். யார் என்னை பற்றி என்ன பேசினாலும், யார் என்னை நிந்தித்தாலும், என் ஆண்டவர் ஒரு நாள் என்னை அற்பமாய் நினைக்க மாட்டார். சிறுவயது முதல் நான் அவரை நம்பியிருக்கிறேன். ஆகவே அவர் எனக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். ஆண்டவரே, நான் பிறந்ததே உம்மால தான்ப்பா, சிறு வயதிலிருந்தே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் உம்முடைய சார்பில் விழுந்தேன், பிறந்தப்பவே உங்களுடைய பாதுகாப்பில் விழுந்துட்டேன். நீர்தான் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்னை விட்டு தூரம் போயிடாதீங்க, ஆபத்து என்ன கிட்டி இருக்கிறது சுவாமி, சகாயம் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் இல்லை சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உனக்கு சகாயராக இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன். சத்துரு மிருகம் போல உன்னை சூழ்ந்து கொள்ளலாம், பெருமையோட செழிப்பு மிகுந்த பலம் மிகுந்தவர்களாய் உனக்கு எதிராக எழும்பலாம். கர்ச்சிக்கிற சிங்கம் போல உன்னை அழித்து போடும்படி எழும்பலாம். நாய்களைப் போல சுற்றி நின்று உன்னை கடிப்பது போல உன்னை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி உன்னை துன்பப்படுத்துகிறார்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மிருகங்கள் எல்லாம் உன்னை சேதப்படுத்தாதபடி காக்கிறது மட்டுமல்ல. ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க நீங்க கத்துவீங்க தெரியுமா, கூப்பிடுவீங்க தெரியுமா? அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார், கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க கரத்தை பிடித்து கொண்டு சொல்றார், மகனே மகளே பயப்படாதே,
நான் உன்னை ஒரு நாள் வெறுக்க மாட்டேன், நான் உன்னை ஒரு நாள் அருவருக்க மாட்டேன், நான் ஒரு நாள் என்னுடைய முகத்தை உனக்கு மறைக்க மாட்டேன். நீ கூப்பிடும்போது நான் உனக்கு பதில் கொடுக்கிறவராய், உன்னை விடுவிக்கிறவராய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. வேதம் சொல்லி தந்தது போல உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத கர்த்தர், எங்கள் மேல நீர் அன்பு வைத்திருக்கிறீர். எங்களை நிச்சயமாக நீர் கைவிட மாட்டீர், எங்களை அற்பமாக நீர் எண்ண மாட்டீர், எங்களுக்கு நிச்சயமாய் நீர் உதவி செய்வீர். எங்களுடைய விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறவராய் எங்களை விடுவிப்பீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளும். வரும் நாட்களில் இன்னும் உம்முடைய நன்மைகளையும், உம்முடைய விடுதலையையும், உம்முடைய சமாதானத்தையும், உம்முடைய பாதுகாப்பையும் நாங்கள் பார்க்கட்டும் சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.